ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அசையும் பொருளில் இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதா, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதாம், ஆலவாயனோடு பாட வந்ததொரு பாடுமாயை இனி மூட வைத்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே, பாவமும் நானே. குரு பகவானின் வக்கர நிவர்த்தி துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த வைர நகை, அதாவது தங்க கிரீடத்தில் ஒரு மாணிக்கம் பதித்தது போல, வைரம் பதித்தது போல, மாணிக்கம்ங்கிறது உங்களுக்கு கூட அவ்வளவு சரியா வராது, வைரம் பதித்தது போல அவ்வளவு யோக போகங்களோடு இந்த நிலைமை விளங்குகின்றது. அதாவது துலாம் ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வந்தார். அதிசார ஓட்டத்தில் கடகத்துக்கு போயிட்டார், ஜல்லுன்னு ஓடி போயிட்டார். ஓடி போனவர் மறுபடியும் வக்கரமாகி மிதுனத்துக்கு வந்தார், வக்கர நிலையிலேயே இருந்தார். என்னையா செய்ய முடியும்? 9க்கு வந்தார், ஒரு உருப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போவாராம். அதை விட்டு போட்டு சடக் புடக்குன்னு அவர் வாட்டுக்கு டெப்டேஷன் பண்ணியில் கடகத்துக்கு ஓடி போனார். கடகத்துக்கு ஓடி போனவர் மறுபடியும் பழைய ஆஃபீஸுக்கே திரும்பி ஓடியாந்தா இருக்காரு. வந்தவர் சும்மா இருக்க மாட்டாமல் அவர் வாட்டுக்கு தள்ளாட்டத்தில் கொடுத்தார். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன நல்லது நடக்கும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் போக 4ஆம் இடத்துல இருந்து சனி பெண்ட் எடுத்தார். பல பேர் பல லட்சங்களை எல்லாம் இழந்துட்டாங்க. இழந்து தவிச்சு 5ஆம் இடத்துக்கு சனி வந்தபோது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னாங்க. கொஞ்சம் பரவாயில்லைன்னா விட்ட பணத்தை எல்லாம் திரும்ப எடுத்தீங்களா? அதெல்லாம் கிடையாது சாமி, இப்போ ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற கணக்கில் இருந்துச்சு. அந்த ஓட்டமானது 6ஆம் இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நல்ல ஓட்டமாக இருக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 6/3/2026 என்று சனிப்பெயர்ச்சி நல்லபடியாக சிறப்பாக நடந்து விட்டது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஆட்ட நாயகன் சனி பகவான் 6ஆம் இடத்தில் அடி எடுத்து வச்சிட்டார். சரி, வச்சாரே, அவர் வாட்டுக்கு ஒழுங்காக வேலையை செஞ்சாரான்னு சொன்னால் அவர் வாட்டுக்கு ஒரு ரெஸ்ட்டு, தூக்கத்துக்கு போயிட்டார். நம்மளும் எப்பயுமே நாள் முழுக்க உழைச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. கொஞ்சமாவது ஒரு மனுஷனுக்கு 7 மணி நேரமாவது தூங்கணும். அவர் அவருடைய கணக்கில் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறார். நம்ம கணக்கு அது 1 மாதம் ஆயிடுது. மனிதர்கள் கணக்கில் 1 மாதம் ஆயிடுது. அந்த 1 மாதம் அவர் ரெஸ்ட் எடுக்க போயிருந்தார். இதுக்கிடையில் நமது சுபக்கிரகமாகிய அந்த குரு பகவான் அந்த வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டது. வக்கரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், தனது நிலையில் இருந்து மாறுபட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். 9ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் இடத்து பலனை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார். எந்த காரியங்களும் முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கும். கடைசி நேரத்தில் போய் டங்குன்னு போய் முட்டிடும். அதைத்தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். காரிய விக்னம் அப்படிங்கிற கணக்கு.
இந்த காரிய விக்னம் ஆகவே இருந்து வந்த நிலையில இவர் விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி ஆங்கில கணக்குப்படி 17/3/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவில் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்பாடி, நல்ல ஒரு யோகம். இவர் இனி செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்வார். அதாவது காரிய விக்னங்கள் விலகிவிடும். காரிய விக்னங்கள் விலகிவிட்டால் 9ஆம் இடத்துல குரு பகவான் என்ன செய்வாரோ அத்தனை நல்ல காரியங்களையும் உங்களுக்கு செய்வார். சரி, அங்க நமக்கு ஆட்ட நாயகன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா விட்டுருவார். விட்டாலும் பரவாயில்லை, இவர் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதே போல உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்வையிடுகின்ற காரணத்தினால உங்களுடைய நிலை சமுதாயத்திலே உயரும், அந்தஸ்து உயரும், கொஞ்சம் செல்வாக்கு இவைகள்லாம் கூடும், வருமானங்கள் பெருகத் தொடங்கும். சாமி, எனக்கு வருமானமே இல்லை, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும். இல்லை வியாபாரம் கிடைச்சிரும், இல்லை தொழில் கிடைச்சிரும். ஆக கைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு ஜோலி அமைஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு அருமையான கட்டம். அதனால வருமானம் கிடைக்குது. வருமானம் கிடைச்சாதான் ஒரு மனுஷனாவே மதிக்கக்கூடிய காலம்தான் கலியுகத்தின் காலம். இங்கே பணம் இல்லையேல் அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும், புகழுடையவனாக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஆட்டம் க்ளோஸ் அப்படின்னு அவனா அப்போ டம்மி ஆயிட்டாயா, அவன்கிட்ட போய் என்னத்தையா பேச அப்படின்னு. ஆக நல்லா இருக்கும்போது 1000 பேர் தேடி தேடி வருவாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னு ஒரு நாதி கூட இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட காலம்தான் கலியுகம். ஆகையினாலே குருவின் பார்வை, ஸ்பெஷல் பார்வை உங்கள் மேலே விழுகின்ற காரணத்தினால், சுக்கரனுடைய வீடு தான் உங்கள் வீடு, ஆனாலும் குருவினுடைய பார்வைக்கு எப்பயுமே விசேஷம் உண்டு. அது எந்த ராசியானாலும் சரி, பார்வைக்கு மகத்துவம் பலமாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷல் பார்வை, 7ஆம் பார்வையை விட 5ம் 9ம் பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் பார்வையாக உங்கள் ராசி மேலையும் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு சேர்ப்பார்கள். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். அதே போல அந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த பிக்கல் பிடுங்கல் எல்லாமே ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். சில குடும்பங்கள்ல வயசானவங்க தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில குடும்பங்கள்ல வயசானவங்க ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அது ஒரு பக்கம் தொந்தரவாக இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய பேர் துளாராசிக்காரர்கள் சில சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டு வருகின்ற நிலையில இப்ப அந்த குருவின் வக்கர நிவர்த்தி பார்வை உங்கள் மீது கர்சனமான பார்வை. ஆகையினால உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் விளக்கக்கூடிய அருமையான கட்டம். அப்படிப்பட்ட ஒரு நிலையான ஒரு தன்மையோடு இப்ப வந்திருக்கிறார். ஆக நீங்க தான் உண்மையிலே 12 ராசிகளை நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராகு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் காரிய விக்னத்தை கொடுத்து கொண்டு வருவார். இப்ப வக்ர நிவர்த்தி அடைந்த குருவின் பார்வையினால் அந்த காரியங்கள் செவ்வனே நடக்க தொடங்கும், காரிய விக்னம் விலகும். ஆகையினாலே உங்கள் பாதையில் எதுவும் குறுக்கிடாமல் உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும். 1ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். ஆகையினால பாக்கியம் வலுவடையும். பாக்கியம் வலுவடைஞ்சா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வராத, அதாவது தள்ளி நின்ற சுகம் கிட்ட சேர். விலகி போன இன்பங்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். இது போதாதா? அந்த மாதிரி அப்ப எல்லாமே வருமானங்கள், சுகபோகங்கள் அனைத்தும் உங்கள் வசமாக கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். பாக்கியம் வலுத்தாத்தான் யோகம் சிறப்பாக அனுபவிக்க முடியும். ஒருத்தருக்கு 5ஆம் வீடு வலுவா இருக்குது, பாக்கியம் அவுட்டு அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் இருக்கும், அவர் அனுபவிக்க முடியாது. 5ஆம் வீடு டவுன், ஆனா 9ஆம் வீடு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட வருமானம் வருதோ இல்லையோ அவர் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுதான் விஷயம். ஆக உங்களை பொறுத்த மட்டில் 9ஆம் வீடு இப்ப வலுத்து காணப்படுகின்ற காரணத்தினால சுகத்தில் திளைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த மாதிரி யோகம் அமைப்பு சமுதாயத்திலே நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும், கௌரவம் போற்றப்படக்கூடியதாக விளங்கும். 2க்கு 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு. 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம் இன்டைரக்டாக வரும், நேரடியாக வராது, இன்டைரக்டாக வரும். அந்த மாதிரி இருக்கும்.
குடும்ப அமைப்பும் 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தை சற்று விலகி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும். ஆனாலும் சுகம் தடைபடாது. அடுத்து 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். சொர்க்கம் சுகம் என்பது இந்த காலகட்டத்தில் அவர் நிச்சயமா காட்டி கொடுத்துருவார். ஆக ஏன்னா 3ஆம் வீடு என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம், முயற்சி, பிரயாணங்கள், தாம்பத்திய காம சுகங்கள் இவைகளை எல்லாம் காட்டக்கூடிய வீடு. அந்த வீட்டை இந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால இவையெல்லாம் தடைபட்டு போயிருந்துச்சு, அத்தனையும் திரும்ப கொண்டு வந்து உங்களுக்கு ஒப்படைப்பார். இதெல்லாம் அனுபவிப்பா, என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு ஒப்படைச்சிடுவார். ஆக நீங்க அனுபவிச்சதுதான் கணக்கு, அவ்வளவுதான். அடுத்தபடியாக 4ஆம் இடத்துக்கு அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாய் வர்க்கத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவும் வரத்தான் செய்யும். இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான். தகப்பன் வர்க்கத்துல தான் வரும், இங்க தாய் வர்க்கத்துல வருது. 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல அந்த குரு சஞ்சரித்து, அதாவது நேர்கதியில வந்திருக்கின்ற காரணத்தினால், நேர்கதி என்றால் ஒழுக்க, அதாவது நிலை தடுமாறிய பின் ஸ்ட்ராங் ஆயிட்டார், ஸ்டெடி ஆயிட்டார். ஸ்டெடி அதாவது கள் குடிச்சை வந்து கள் போதை விலகி ஸ்டெடி ஆயிட்டான். ஸ்டெடி ஆகும் பொழுது தாய் வர்க்கம் சம்பந்தப்பட்ட வகையில் சில குழப்பங்கள் உண்டாகும், சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். சில குடும்பங்களில் தசாபுத்தி வலு இல்லாத காரணத்தினால சண்டை பெருசாகவும் வரலாம். ஆக இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. தாயாரின் உடல் நலம் கொஞ்சம் சற்று தணிந்து காணப்படும். தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை தேவை. அடுத்தபடியாக அந்த கல்வி சமாச்சாரங்கள், சுகபோகங்கள், வண்டி வாகனங்கள் இவைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். வாங்கவா வேண்டாமா, வாங்கவா வேண்டாமா அப்படின்னு ஆசலேஷன்ல இருந்தது ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாரு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு வந்து விட்டது. அடுத்தபடியாக கல்வி, அந்த துலாம் ராசியில பிறந்த பிள்ளைகளுடைய கல்வி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படித்தீங்கன்னா முதல் மார்க்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் இப்போ குரு வந்து ஸ்டெடி ஆகிவிட்ட காரணத்தினால கல்வியில் ஊக்கமும் ஆக்கமும் கிடைக்கும். இதன் மூலமாக 2வது ரேங்கு 3வது ரேங்க் வருவீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் முதல் ரேங்க் வரக்கூடிய வாய்ப்பாக அமையும். 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால அந்த பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் தேங்கி ஒரு இடத்துல ஒதுங்கி போய் இருந்துச்சு. இந்த குளத்துல வந்து எனத்தையாவது ஒரு இது போட்டோம்னா ஒரு ஓரமாக அந்த ஓரத்தில் ஒதுங்கி போயிடும். இந்த ஓரத்துக்கு வரும்னா தான் அந்த ஓரத்தில் ஒதுங்கி கிடக்கும். அது இன்னொரு காற்று அடிக்கும் போது அதை அப்படியே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பங்க வரும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அதே போல நீங்கள் இப்போ காத்து கொண்டு இருந்தீர்கள். ஆகையினால நீங்கள் எதிர்பார்த்த அந்த தங்க குப்பை அந்த கட்டத்தில் இருந்துச்சு, அந்த கோடியில். அது இப்போ காற்றடித்து இந்த குருவினுடைய காற்றினால் அப்படியே நேரம் உங்கள் பக்கம் வருது. தங்க குப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தங்க குப்பையானது இப்போ உங்க பக்கம் வருகின்றது. ஆகையினால அந்த சுகபோகத்தை அனுபவிப்பதற்கு உண்டான அந்த பாக்கியம், அந்த பூர்வ புண்ணியங்கள் இப்பொழுது உங்களை நோக்கிய பயணத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே சுகபோகத்தில் திளைக்க செய்வார் இந்த வக்கர நிவர்த்தி அடைந்த குரு. அதே போல குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக விளங்கும். குலதெய்வம் கோவிலுக்கு வியாழக்கிழமை அன்று அந்த சர்க்கரை பொங்கல் தயார் பண்ணி நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணி நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இனிப்பான செய்திகள் உங்களுக்கு தேடி வந்து கொண்டு வந்து கொடுப்பார். சரி எங்களுக்கு குலதெய்வம் மறந்து போச்சு, என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குரியவன் எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு கோவிலை நீங்கள் குலதெய்வமாக இப்போ வழிபடலாம். அதுக்கு மாற்று வழி அது ஒண்ணுதான். நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை எடுத்து காட்டக்கூடிய வீடு தான் லக்னத்திற்கு 5ஆம் வீடு. இப்போ துலாம் ராசி இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஜென்ம லக்கணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு லக்னமாக இருக்கும். அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குரியவன். இப்போ மேசம் என்றால் 5ஆம் வீடு சூரியனார் கோவில் அப்படி வச்சுக்கணும். ரிஷபம் என்றால் ரிஷப லக்னம் என்றால் 5ஆம் இடத்துக்குரியவன் புதன், மதுரை மீனாட்சி கோவில் அப்படின்னு அர்த்தம். அந்த கோவில் அந்த குலதெய்வமாக பாவித்து நீங்கள் வழிபடலாம். இந்த குலதெய்வம் எங்கேயோ இருக்கும். அந்த குலதெய்வம் உங்களுக்கு காட்டி கொடுக்கவில்லை. அது மறக்கடிக்கப்பட்டது அல்லது மறந்து விட்டீர்கள். முன்னோர்கள் அதை சரியாக கண்டினியூஸ் பண்ணலை. இடையில மதம் மாறி இருப்பாங்க, இல்லைன்னா அந்த முகலாயர்கள் அதெல்லாம் வந்து போனாங்களே, அதில் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். ஆகையினால அதில் மாற்றம் செய்யப்பட்டு அவங்க அந்த மதத்துக்கு போயிட்டாங்க. திரும்ப அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து அது இந்துவாகவே திரும்பவும் வந்திருப்பாங்க. அப்போ குலதெய்வம் வந்து மறந்துருக்கும். இதுதான் விஷயம். ஆகையினாலே இப்போ நீங்கள் எந்த ஜென்ம லக்கணத்தில் அவதரிக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை குலதெய்வமாக பாவித்து வணங்குங்கள்.
இது போதும். இதை இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமை சென்று வணங்குவது நல்லது. அந்த மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ கடகலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, குலதெய்வம் மறந்து போச்சுன்னா 5ஆம் இடத்துக்குரியவன் விருச்சிகம், அதுக்கு அதிபதி நாயகன் செவ்வாய், பழனி தண்டாயுதபாணி சுவாமியை அப்படி வச்சுக்கொண்டு அவங்க இந்த வக்ர நிவர்த்தி அடைந்த பின் அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, சரியா போகும். ஆக 5ஆம் வீடு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். அந்த சொந்த பந்தங்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க, சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்கும். அதே போல பூர்வ புண்ணியம் தேக்கி எங்கேயோ அடக்கி வைக்கப்பட்டிருந்த புண்ணியங்கள் உங்களை நோக்கி வருகின்ற காரணத்தினால சுகம் கிடைக்கும். சல்லாபம், சரச சல்லாபங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேருகின்றது. அதே போல 5ஆம் வீடு, இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்று காத்து கொண்டிருந்த துலாம் ராசியிலே பிறந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில பிறந்தவங்க அப்படி கணக்கு வச்சுக்கிறது, எந்த லக்னமாக இருந்தாலும் லக்ன தோஷம் இருந்திருக்கலாம், புத்திர தோஷம் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு இந்த குருவின் பார்வையினால, கோச்சார குரு பார்வையினாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அடுத்து 6ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் பொதுவாகவே உங்களை விட்டு விலகித்தான் இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல சனி வேற வந்திருக்கிறதுனால கடன்கள் உங்களை வந்து ரொம்ப நெருக்காது, கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், சத்துருக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க, நோய் நொடிகள் மெல்ல மெல்ல குறையும். 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மனைவியை தவிர்த்து பிற மாதர் தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கின்றது. உங்கள் சுய ஜாதகத்தை அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்தபடியாக நட்பு நிலைமை, பழைய நட்பு புதிய நட்பு இவைகளில் வந்து சொந்த பந்தங்களில் இருந்த நட்பு வந்து கொஞ்சம் விலகியதான் இருக்கும். அந்நிய ஜாதி அந்நிய மத நட்புகள் பெருகும். 8க்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அபாயங்கள் விட்டு விலகி விட்டது. அதை பற்றி பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். ஆக மனைவி வர்க்கத்தின் மூலமாக சில பல சொத்துக்கள் திடீரென்று கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். 9ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கு வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து விலகக்கூடியதாக அமையும். இருப்பினும் தோப்பனாருக்கு ஆயுள் கெட்டியாக விளங்கும். 10க்கு அதிபதியா 10ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு புதிய முதலீடு போட்டு, அதான் விரயம், அந்த விரயத்தை போட்டு விரயம் செய்து புதிய தொழில் வியாபாரத்தை தொடங்கி நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வழிவகையை இந்த வக்ர நிவர்த்தி குரு கொடுப்பார். அடுத்து உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அப்படி தொடங்குகின்ற தொழில் ரொம்ப சிறப்பாக விளங்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்களுடைய ஒரு நிலைப்பாடு வந்து நிலையான முன்னேற்றத்திற்கு ஆரம்ப வித்தை கொடுக்கும். ஆல்ரெடி 11ல் கேது வேற இருக்கிறாரு, திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகும் விளக்கும். 12ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி மிகச் சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது தொழில் உத்தியோகம் வியாபாரத்தின் மூலமாக அருமையாக அமைகின்றது. உத்தியோகம் பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எக்ரிமெண்ட் கூடுதலாக கிடைக்கும். அதே சமயத்தில் பணிச்சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது. ஆக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாகவும் இப்பொழுது அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. ஆக சக அதிகாரிகள், கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இப்போ இருப்பாங்க. ஆகையினால மிகுந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல அருமையான கட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து நேர் ஸ்டெடியான கட்டத்துக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால துலாம் ராசிக்கு அருமையான ராஜயோகம் அடிக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம்.